வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சிஎஸ் சீசன் 1 எபிசோட் 11. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு கடலோட 4th லேயரை பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கடலோட 5th லேயரை இப்ப பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கடலோட 6th லேயரை நீங்க இப்ப பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க. ஹீரோ அப்படியே ஒவ்வொரு லேயரா பிரேக் த்ரூ பண்ணி போயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் இப்போ கடலோட 9th லேயரை நீங்க இப்போ பிரேக் த்ரூ பண்ணி 10th லேயர் அன்னைக்கு முன்னேக்கி போயிட்டு இருக்கீங்க. சிஸ்டமும் ஹீரோ கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு லேயரா வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி போயிட்டு இருக்கத. இப்போ நீங்க 10th லேயரை வந்து பிரேக் த்ரூ பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா 10th லேயரை இப்போ பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கடலுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட இல்ல. இந்த பொருள் இல்லாதனால உங்களுடைய கல்டிவேஷன் இப்போ வந்து கட் ஆகுது. மேபி உங்ககிட்ட வந்து பெனிசிக் மில்க், அப்புறம் பியூட்டிவ் டிவைன் ஃப்ளவர், சோல் பேபி மான்ஸ்டர் ஃப்ரூட், இந்த 3 பொருளும் இருந்துச்சுன்னா உங்களால வந்து 10th லேயரை வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியும். என்னது, இந்த 3 ட்ரெஷரான பொருட்களுமே அது டிவைன் கிரீடுக்கு சொந்தமான பொருட்கள். அந்த அளவுக்கு ரேரான பொருட்களை மார்க்கெட்ல கூட பை பண்ணி வாங்க முடியாது. அதுக்கு மீறி இந்த பொருளை யாரும் வித்தாங்கன்னா கூட ஏன் அந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தவே கூட நம்மளால வாங்க முடியும். அந்த பொருளை நான் உங்ககிட்ட இருந்து திருடவும் முடியாது. ஏன்னா அந்த பொருளை திருடுற அளவுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் அந்த சாய்ஸ் டிவைன் டவருக்கு போனேன்னா கண்டிப்பா எனக்கு அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் வந்துட்டு ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொன்னதையும் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பிரதர் ஜூசியோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹியூயாவோ ரகசிய உலகத்துல இருந்து வந்த ஒரு சீடர் கிட்ட அழுகி போன சோல் பேபி மான்ஸ்டர் ஃப்ரூட் இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு அங்க போனா கிடைக்கும் நான் வந்து நினைக்கிறேன். 3 நாட்களுக்கு அப்புறம் டைசுபீக்கை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாள் மட்டும் இந்த டைசு டவருடைய சக்தி அளவுக்கு அதிகமா இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆமா, இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டெல்லாம் இந்த வருஷம் எந்த சீடர் பிரேக் பண்ணுவாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பெரியவரை பார்த்து அந்த பொண்ணு வந்து கேட்கிறான். அந்த டவரோடைய அந்த வரலாறை பத்தி தான் நமக்கு வந்து சொல்றாங்க. டோவோயன் பீக் இதோட டைரக்ட் சீடர் அவர் சூரோசியோ. அவர் வந்து கடலோட 78வது லேயருக்கு போயிருக்காரு. கடைசியா அவர் எடுத்துக்கிட்ட பிளேஸ் அது கடலோட 7வது லேயர். அவருடைய டேலண்ட் அது டிவைன் மெடிக்யூர். அவருடைய ப்ரிப்பரேஷன் அது டிவைன் அப்பர். அவர்களுடைய லக் அது டிவைன் லோவர். அவருடைய ஆட்டிடியூட் அது டிவைன் அப்பர். அவர்கிட்ட காமெட் பவரோட நிறைய இருந்துச்சு. இந்த முறை டாப் 10க்கு யாரு போவாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஒரு பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றான். அந்த பொண்ணோட நேம் மோஃபி யங். தைசுபீக்கோட ஒரு எல்டர் தான் இந்த பொண்ணு. பக்கத்துல இருக்காரு அவர் பேருடைய வந்து கியூவாங். அவரும் தைசுபீக்கை சேர்ந்த ஒரு எல்டர் தான். அந்த வயசானவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்துட்டு யங் ஃபேங் தான் போவார்னு நினைக்கிறேன். ஓ, யங் ஃபேன். ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, இன்கிரெடிபிள் ஃபவுண்டேஷன் இருக்கு, எக்ஸலன்ட் டேலண்ட் இருக்கு, அவங்ககிட்ட நிறைய லக்கு வேற இருக்குன்னு அந்த பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு யங் ஃபேனா, எனக்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் ஒருத்தா தான் தெரியுது. ஆமா, இவ்வளவு ஸ்பீடு அங்க வரக்கூடிய அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அவன் வந்துட்டு என்சிபிக்கு சேர்ந்த அந்த சீனியர் டிசபிள் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை இறங்கிறான். அங்க உள்ள ஒரு மாஸ்டர் வந்து அவங்களுடைய சிசுடர் வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே நீ பண்ண, அவனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாஸ்டர், நான் உண்மைக்கு நான் அப்படியா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து குதிச்சிட்டு இருக்கா. இவளோட நேம் வந்து சூரியோசியோ. இவ தோவா பீக்கை சேர்ந்த ஒரு டைரக்ட் சீடர் தான் அந்த பொண்ணு வந்து. அவங்கெல்லாம் இப்ப ஹீரோ ஒரு பீக்ல இருக்கான். அந்த மாதிரி மத்த பீக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மத்த பீக்ல இருந்தா இங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து முதல்ல சொன்னான், இந்த மாதிரி பல தேசத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க வருவாங்கன்னு சொல்லி. இன்னொருத்தர் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க, எப்படியாவது நான் இந்த உள்ள ஸ்டெப்ல டாப் 10 ஸ்டெப்புக்கு போய் அந்த கடலோட அந்த உச்சத்துல இருக்க அந்த பெல்லை நான் வந்து அடிச்சு ஆகணும். இவனோட பேர் வந்துட்டு N15. இவன் வந்து டைன்சி பீக்கை சேர்ந்த ஒரு டைரக்ட் சீடர் தான் இவன். ஆமா, நீங்க யாரு? ஓ, சீனியர் சீடர் NCBக்கு சேர்ந்தவரே நீங்க தானே. என்னுடைய நேம் வந்து எம்ஃபென். என்னது, இவன் வந்து மெயின் கேரக்டரா? இவனோட நேம் வச்சு பார்க்கும்போது இவனை பார்த்தா மெயின் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இவன்கிட்ட நிறைய லக்கு வேற இருக்கு, இவனை பாக்குறப்பயே தெரியுது. ஆமா, இந்த மெயின் கேரக்டர் எப்படி நம்மள வந்து மீட் பண்ணா? ஆமா பிரதர், எப்படி என்ன வந்து உங்களுக்கு வந்து தெரியும்? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த லைஃப் அண்ட் டெத் எல்லாம் சண்டை போட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் நீங்க தானே சுருட்டிட்டு போனீங்க. ஓ, அத வந்து நீங்க வந்து சொல்றீங்களா? அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீங்க அத வந்து இப்பயே மறந்துருங்க. என்னது, சீனியர் ஷூ வந்து இவ்ளோ கெயினா நடந்துக்கிறாரு. அவர் ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எம் ஃபேனும் நினைக்கிறான். இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சா நல்லா இருக்கும். இவனை பாக்குறப்ப வந்துட்டு பர்சனலா வந்துட்டு இவன் கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் வேற இருக்கு. இவன் வந்து எனக்கு வந்து சூட்டபிள் ஆகுறா. இவன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஹீரோவும் அவனோட மனசுக்குள்ள நினைக்கிறான். இவனை வந்து எனக்கு ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி லக்கு உள்ள ஆளு என்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஹீரோவை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. என்சிபி டைரக்ட் சீடர், இவரோட நேம் வந்து ஜிசிஓ. இவர் வந்து கடலோட 9th லேயர்ல இப்ப இருக்காரு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இவருக்கான ட்ரையல் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப என்னோட ட்ரெயின் வந்துருச்சு பிரதர். என் ஃபீ
நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போயிட்டு வாரேன். நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லி ஹீரோ அந்த எம்5 கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். குட் லக் பிரதர். நீங்க கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்புறான். ஹீரோ உள்ள வரார். டைசூ டிவைன் டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள ஹீரோ வந்து என்ட்ரி ஆகுறான். அங்க வந்து நிறைய ஓநாய்கள்லாம் ஹீரோ வந்து கடிச்சு சாப்பிடலாம்னு காத்துட்டு இருக்கு. இதெல்லாமே டைசூ டவரை சேர்ந்த மிருகங்களா? கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்றதுக்காக நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா? சரி பார்த்துக்கலாம். ஹீரோவெல்லாம் அந்த ஓநாய்க ஃபுல்லா அட்டாக் பண்ண வருது. ஹீரோ எல்லாத்தையுமே வந்துட்டு பீஸா வெட்டி போட்டுடுறான். இந்த பீஸ்ல என்ன வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹீரோ வந்து அப்படியே படிப்படியா ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு இருக்கான். அடுத்து டைசூ டிவைன் டவருடைய 16 ஃப்ளோருக்கு ஹீரோ போயிடுறான். அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கா. ஏய் இங்க பாரு, என்ன பாரு, என் கூட வா, உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேசல. அந்த பொண்ணுடைய தலையை ஒரே வெட்டிடுறான். என்னவே வந்து செடிஸ் பண்ணலாம் நீ வந்து பாக்குறியா? உனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹீரோ வந்து அடுத்த ஃப்ளோர் போயிடுறான். டைசூ டிவைன் டவரோட 16 ஃப்ளோருக்கு ஹீரோ போயிடுறான். அங்க ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அந்த 4 பேருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் பவர் வந்து இருக்கு. ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு வந்து ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஓ, இவங்க தான் வந்து அந்த டைசூ டவருடைய சிகரத்துல இருக்கக்கூடிய 4 பேரா? சரி வாங்க ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லி ஹீரோ அவங்க 4 பேரையும் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரும் மொத்தமா வந்து ஹீரோ கண்ணமிக்கிற சேப்ல அவங்க 4 பேர்த்தையும் வந்து வெட்டி போட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போயிடுறான். டைசூ டிவைன் டவர் 98 ஃப்ளோர். ஹீரோ மேல வந்து அவங்க வந்து பார்த்தா தாய் சுஜி தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு நனைவு கடலின் 9வது லேயர்ல இப்போ வந்து இருக்காங்க. இவங்கள பாக்குறப்ப என்னையவே வந்து பாக்குற மாதிரி இருக்கே. இவங்களும் 9th லேயர்ல தான் இப்ப இருக்காங்களா? ஆனா இவங்களோட சக்தியை இப்ப என்னால வந்து கணக்கிடவே முடியல. ஏன்னு தெரியல. ஒருவேளை அளவுக்கு அதிகமா இருக்குமோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவங்கள பார்க்கும்போது அது தாய்சு எம்பரர் தானே? கண்டிப்பா இவங்க வந்து பிரிமோடையல் எம்பரரே தான். இவங்கள சும்மா விடக்கூடாது. வாங்க சண்டை போடலாம்னு சொல்லி ஹீரோ போய் ஹீரோயினோட மாஸ்டரை வந்து அட்டாக் பண்றான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.